ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸில் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 117. ஓகேவா? ஸோ இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்ன, இந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து வி வில் எக்ஸ்பெக்ட் இன் கேட். மோஸ்டா வந்து இது வந்து ஜேஇ எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நவ் வி வில் சி ஹவு டு டூ தட் கொஷின்ஸ். ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பரா இருந்தாலும் சரி அதோட லாஸ்ட் டிஜிட்ஸ் என்னவா இருக்கும்? 0ல இருந்து 9 வரைக்கும் மட்டும் தான் இருக்க போகுது லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்ப ஸ்கொயர்ஸ்னா ஜஸ்ட் இதோட பவர்ஸ். ஓகேவா? இப்படி எழுதுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இந்த இடத்த நான் எப்படின்னு எழுதுறது? சரி, இப்போ 0. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பரோட நம்பர் 0வை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 0 தான் கிடைக்கும். கியூப் பண்ணாலும் சரி. ஸோ நான் 0வை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஐ வில் கெட் ஒன்லி 0, ரைட்? அப்போ 0 பவர் எனிதிங் ஒன்லி 0 தான். ஓகேவா? பவர் இது வந்து பேட்டர்ன் வச்சுப்போம். பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா சேம், ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் 100, 10 பவர் 200, 10 பவர் 15, இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் சரி, இஃப் த லாஸ்ட் டிஜிட் இஸ் 0, தென் அதை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் ஃபார் 1. ஓகேவா? ஸோ 1 இருந்துச்சுன்னா அதை எத்தனை டைம் நான் மல்டிப்ளை பண்ணாலும் சரி லாஸ்ட் டிஜிட் எனக்கு 1ஆ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 11 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 121, 21 ஸ்கொயர் வந்து 441, 31னா 961, அடுத்து 41 வந்து பாத்தீங்கன்னா சம்திங் இருக்கும். 41 வந்து என்னவா இருக்கும்? 20, 40 வந்து 1600. அப்ப இது 1781 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து லாஸ்ட் டிஜிட் 1ஆ இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணாலும் சரி. இப்போ 11 கியூபே வந்து பாத்தீங்கன்னா 1331 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி if a number ends with 1, then squaring or cubing or taking 4th power or 5th power என்ன டைம் நான் மல்டிப்ளை பண்ணாலும் என்னோட லாஸ்ட் டிஜிட் வந்து 1ஆ தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்ப coming to 2. so 2 power 1 is 2. அடுத்து 2 power 2 4. next 2 power 3 it is 8. 2 power 4 ends with 16, right? Again 16 into 2 32, 32 into 2 30, 64. see 2468, again 2468, again 2468. நீங்க 2 ஓட பவர்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். 2 4 4 2 8 8 2 16 32 64 128 8 2 16 1 so 526 or something வரும். 8 2 16 5 so 256, then 512 வரும். அடுத்து 1024 வரும். சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். see 24686, 2486, 24 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ 2 நான் தட் இஸ் பவர்ஸ் ஆஃப் 2 நான் மல்டிப்ளை பண்ண, அதாவது பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக 2486, 2486 இதே பேட்டர்ன்ல தான் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இங்க ரிப்பீட்டேஷன் பேட்டர்ன் வந்து 4. இப்ப அதே மாதிரி 3க்கு பாப்போமா? இங்க இருக்கதை எரேஸ் பண்றேன். okay so now look at 3. 3 power 1 is 3. 3 power 2 is, it ends with 9. 3 power 3 that ends with 7. again 3 power 4 81. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா again 3ல முடியும். ஓகேவா? so 3971 is the repeating pattern for 3. okay அடுத்து 4 power anything. 4 power anything கிடையாது. 4 பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் 4 பவர் 1 வந்து 4ஆ, 4 பவர் 2 வந்து 16, it will ends with 6. ஓகேவா? சோ 4 ஓட பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் தி லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? சோ 4 பவர்ல இருக்க நம்பர் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா
then my last digit will be 4. 4 ஓட பவர்ல இருக்க நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா my last digit will be 6. ஓகேவா? சோ இங்க பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 4 6. ஓகேவா? it is 2 only. ஓகே, then 5 power anything 5 தான், யோசிக்கவே வேணாம். 5 power anything 5 தான். நீங்க 1 time 2 time 3 time எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் சரி 5 power anything is 5 only. so இங்க repeating pattern வந்து 1. 6 power anything also the same, it is 6 only. ஓகேவா? here also repeating pattern வந்து 1 தான். 7 க்கு it will have 4 patterns. 7 power 1 is 7. 7 sevens are 49. Again it will end with 3. Again it will end with 1. so 7 9 3 1 is the pattern. ஓகேவா? இதுக்கு அப்புறம் இந்த 1ல மல்டிப்ளை 1ல எண்ட் ஆகிற நம்பர் அகைன் 7ல மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு லாஸ்ட் டிஜிட் 7 ஆ இருக்கும். ஓகேவா? so 7 9 3 1 is the pattern for 7. so the pattern is 4 8. so 1 into 8 is 8. 8 h are 64. ஓகேவா? so 8 க்கு வந்து பாத்தீங்கன்னா 8 will have 4 patterns. okay, so 1 8s are 8. 8 into 8 is 64. அப்ப லாஸ்ட் டிஜிட் 4 ஆ இருக்கும். அடுத்து 32 ன்னு இருக்கும். அடுத்து வந்து 8 2 are 16 இருக்கும். அடுத்து 6 8s are 48. 8 4s are 32 64 ன்ட்டு. so 8 4 3 6 தான் my repeating pattern for 8. ஓகேவா? 8 4 sorry 8 4 2 6. 8 4 2 6. okay, so 8 4 2 6 is my repeating pattern. so the pattern is 4. okay, 9 க்கு வந்து பாத்தீங்கன்னா like 4. 9 power odd number is equal to 9. 9 powerல even number இருந்துச்சுன்னா the last digit is 1. so the repeating pattern is 2. ஓகேவா? so இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். ஓகேவா? இதுக்கு அப்புறம் क्वेश्चंस வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? we will see. so first question 2 power 177. ஓகேவா? 2 power 177. so find the last digit. இது எல்லாமே லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ, செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ்னா ஒரு கொஞ்சம் क्वेश्चंस பார்த்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எப்படின்றத நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எப்படின்றத பார்ப்போமா? இப்போ 2 power 177 ஓட லாஸ்ட் டிஜிட் கேக்குறாங்களா? இப்போ நான் என்ன பண்ணனும்னா 2 ஓட பேட்டர்ன் என்ன 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டிவைட் திஸ் நம்பர், அதாவது டிவைட் தி பவர் பை 4. ஓகேவா? அப்ப 177 I am dividing it by 4. so what will be the remainder? ஓகேவா? ரிமைண்டர் என்னவா இருக்கும்னு பாருங்க. so 4 4s are 16. balance 1 17. again 4 4s are 16. remainder 1. okay, so remainder is 1. இந்த ரிமைண்டர் என்னன்னா see remainder 1 னா the last digit is 2. remainder is 2, last digit will be 4. remainder 3 னா last digit வந்து what to say 8. remainder வந்து 4 ஆ இருந்துச்சுன்னா the last digit is 6. ஓகேவா? அதாவது இதுக்கு 2க்குன்னு இல்ல, எல்லா நம்பருக்கும் சொல்றேன். இப்ப 3க்கு வந்து ஒரு நம்பரை இப்ப நான் ஒரு நம்பரை 2ல மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ரிமைண்டர் வந்து ஐ வில் கெட் எய்தர் 1 ஆர் 0 ஒன்லி. ஓகேவா? ஐ won't get any other reminders because எந்த நம்பரா இருந்தாலும் சரி அதை 2ல டிவைட் பண்றப்ப it will be just 1 ஆர் என்ன சொல்றது, it will be even or one number more than even. ஓகே, சோ எனக்கு அது வந்து ஃபர்தரா क्वेश्चंस பாக்குறப்ப புரியும் நான் என்ன சொல்றேன்னு. see இப்ப 3க்கு அந்த நம்பர், அதாவது ஒரு क्वेश्चन இப்ப 3 power 177 வந்திருந்ததுன்னா I have to divide the power by 4 because the pattern அந்த ரிப்பீட்டிங் சைக்கிள் வந்து 4. ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். see இப்ப ரிமைண்டர் வந்து எனக்கு 1 அப்ப what is the first cycle of 2? first cycleனா ரிமைண்டர் 1 ன்னு அர்த்தம். 2 பவர்ல 1 இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. so that is 2. okay, so here the answer is last digit is 2 தான். ஓகே, இப்ப அடுத்த क्वेश्चन 37 power 59 இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் கேட்டாங்கன்னா கீழ இருக்க பேஸ் நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். சோ 37 power 59 is nothing but 7 power 59 என்ன, இதோட லாஸ்ட் டிஜிட் என்னன்றது கண்டுபிடிச்சா போதும். இப்ப 7க்கு ரிப்பீட்டிங் பேட்டர்ன் என்ன 4. அப்ப ஐ ஹாவ் டு டிவைட் தி பவர் வித் 4, ரைட்? அப்ப 59 divided by 4. 59 divided by 4 என்னவா இருக்கும்? சோ ஆக்சுவலா 56 வந்து 4ல டிவைட் ஆகுமா? சோ 1 ஏன் அவ்வளவு கஷ்டம்? சோ 1 4 பேலன்ஸ் 1 4 4 16 17 18 19. அப்ப ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 3. அப்ப 7 ஓட தேர்ட் பவர், 7 ஓட தேர்ட் பவர் என்ன? இட் வில் எண்ட்ஸ் வித் 3 because 7 பவர் 3 என்ன 49 343 தானே. ஓகேவா? சோ ரிமைண்டர் 3 னா நதிங் பட் 7 கியூப் பண்ணுங்க. வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட்? 343. சோ
last digit is 3. Okay va? So the last digit for this question and the answer is 3. Okay, அடுத்த question 213. Okay, 213 power 342. Okay va? இப்போ என்ன பண்ணலாம்? 213 னா லாஸ்ட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. சோ ஜஸ்ட் இந்த 3 மட்டும் நான் கன்சிடர் பண்ணா போதும், முன்னாடி இருக்க எதுவுமே தேவையில்லை. அப்போ இட் இஸ் நத்திங் பட் 3 பவர் 342. சோ 3 ஓட பேட்டர்ன் என்ன? 4. ஓகேவா? அப்போ I have to divide the power with 4. 342 divided by 4. That is 8 4s are 32, 33, 34, balance 2 இருக்கும். Again 5, remainder வந்து 2. அப்ப just a minute. அப்ப என்ன பண்ணணும்னா 3 square. What is 3 square? The last digit ends with 9. ஓகேவா? So the last digit is 9. Okay, clear? So next question, இன்னொரு question பார்ப்போம். 59. Okay, so 59 power 2356. ஓகேவா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டைப் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதாவது 59க்கு பவர்ல ஸோ சில கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 பவர் இருக்கும். அதெல்லாம் எனக்கு எப்படி டைப் பண்றதுனே தெரியல. அதனாலதான் வந்து நான் கொஸ்டினை மட்டும் நோட்ல எழுதிட்டு வந்துட்டு வெறும் எம்டி ஸ்லைட கொண்டு வந்து நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வாட் இஸ் 59 பவர் 2356? தட் இஸ் 9 பவர் 2356. 9க்கு என்ன சொன்னேன்? 9 பவர் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா the last digit is 9. 9 பவர் 9 ஓட பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா the last digit is 1. சோ இங்க என்ன இருக்கு? 9 பவர்ல ஈவன் நம்பர் இருக்கு. சோ அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம் last digit is 1. ஓகே, கிளியர்? சோ நல்லா பாத்துக்கோங்க. 4க்கும் சரி 9க்கும் சரி ஈஸியா சொல்லிடலாம். 4க்கு வந்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா, பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் 4 பவர் 1னா என்ன? 4. 4 பவர் 2னா என்ன? 16. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6. அதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஆட் நம்பர் வந்து 1 ஆட் நம்பர். சோ 4 பவர் ஆட் நம்பர் இஸ் 4. 4 பவர் ஈவன் நம்பர் 6. அதே மாதிரி தான் 9 பவர் 1னா 9 பவர் ஆட் நம்பர். 9 பவர் 2னா 9 பவர் ஈவன் நம்பர். 9 பவர் 1னா என்ன? 9. அப்போ 9 பவர் ஆட் நம்பர் it will end with 9. So 9 power even number it will end with 1. Okay, very simple. அடுத்த question. Okay, so now we have to find the last digit of 73 power 37 plus 37 power 73. என்ன பண்ணலாம்? So first individual எடுத்துக்கலாமா? First what is 73 power 37 ஓட last digit என்ன கண்டுபிடிக்கலாமா? அப்போ 3 power 37. So 3 power 37 என்ன அர்த்தம்? 37 I have to divide it with 4. So remainder என்ன? 1. அப்போ last digit என்ன? Last digit is 3 power 1, that is 3. Okay, அடுத்து 37 power 73. இப்போ 7 power 73 என்ன பார்க்கறேன்? 7க்கு the repeating cycle is 4. அப்ப 73 divided by 4. 73 divided by 4 என்ன? 72 வந்து 4 ஓட மல்டிபிள். அப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. Remainder is 1. Okay, so last digit. Okay, last digit is 7 power 1, that is 7. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏபிசி லாஸ்ட்ல 3ன்னு முடிஞ்சிருக்கும். இந்த நம்பர் வந்து XYZ 7ன்னு முடிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? லாஸ்ட் டிஜிட் இஸ் the overall last digit it is 0. Okay, so overall last digit is 0. clear? சிம்பிளானதான். ஓகே, இப்போ இதே நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருப்போம் பிளஸ்க்கு பதிலா. அப்ப 7 into 3 போட்டுட்டு 21. அப்போ ஓவரால் லாஸ்ட் டிஜிட் வந்து 1 ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन 237 power 256 multiplied with 625 power 729 plus 294 power 333. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப 237 power 256 that is 7 power 256, that is 256 divided by 4. remainder is 0. remainder 0 னா 4th cycle னு அர்த்தம். அப்படி இல்லனா 7 power 0 னு போட்டு 1 னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? சோ last digit is 1. ஓகேவா? 0 னா 4th cycle இருக்க நம்பர். அப்படி இல்லனா
7 பவர் 0ன்னு போட்டுட்டு 1ன்னு கூட போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து 625 625 பவர் 729. யோசிக்கவே வேணாம், 5 பவர் 729, 5 பவர் எனிதிங் இட் ends with 5 only. ஓகே, சோ லாஸ்ட் டிஜிட் 5. அடுத்தது என்னது? 294 பவர் 333. That is 4 power 333. So 4 power odd number na it ends with 4. Okay, so last digit is 4. அப்ப நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனுமா? So 1 into 5 plus 4, that is 5 plus 4, that is equal to 9. So the overall last digit will be 9. Understand? Okay, அடுத்த question. 256 power 169 multiplied with 144 power 529. Okay, அடுத்து plus 129 power 121 multiplied with 252 powerல 199. ஓகேவா? இப்ப 4 நம்பர் இருக்கா? சோ இந்த 4 இதுக்கும் கண்டுபிடிப்போமா? சோ ஃபர்ஸ்ட் 256 power 169. ஓகே, 6 power 169. யோசிக்கவே வேணாம், 6 power anything will ends with 6 only. So last digit is 6. ஓகே, அடுத்த நம்பர் என்ன? 144 power 529. So 4 power 529. 4 power odd number, the last digit is 4. Okay, அடுத்து 129 power 121, that is 9 power 121. 9 power odd number, the last digit is 9. Okay, last என்ன இருக்கு? 252 power 199, that is 2 power 199. அப்ப நான் என்ன, சாரி guys, பவர் கட் ஆயிடுச்சு. So 2, ஒரு நிமிஷம் இருங்க. Okay, 2 power 199 என்ன பண்ணும்? So I have to divide the power with 4, right? அப்போ 199 divided by 4. So 199 4 divide பண்ணா எனக்கு 3 வரும் ரிமைண்டர். 4 4 16 17 19 balance 3 9. அப்போ 3. அப்போ ரிமைண்டர் is 3. அப்ப what is 2 power 3? Last digit is 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்ப இங்க என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். 6 into 4 plus 9 into 8. 6 4s are 24 plus 9 8s are 72. So 24 na 96. So the last digit is 6. Okay va? Yes. So last digit is equal to 6. Okay, next question. Yeah, so here is an interesting question. Okay, 19 power 29 and 29 ஓட பவர்ல 39 இருக்கு. இப்ப இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கேக்குறாங்களா? சோ நல்லா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 29 பவர்ல 31 இருக்கா? இந்த 29 பவர் 39 என்னவா இருந்திருக்கும்? That is 9 power odd number. It will end with odd number. கரெக்டா இல்லையா? ஜஸ்ட் இந்த 29 பவர்ல இருக்கிறத மட்டும் பாருங்க. 29 பவர் 39 இது என்னவா இருக்கும்? லாஸ்ட் டிஜிட் வந்து odd நம்பரா இருக்குமா? கரெக்டா இல்லையா? பிகாஸ் 9 பவர் odd number it ends with 9 only தான். ஓகேவா? சோ கிளியராவே தெரியும் எனக்கு லாஸ்ட் டிஜிட் 9 தான் இருக்கும்ட்டு. ஓகேவா? சோ அப்ப என்னவா இருக்கும்? 19 பவர்ல some xyz லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கும். see 19 பவர் it ends with odd number. அப்ப லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 9 தானே? கரெக்டா இல்லையா? 19 பவர் odd number என்ன? 9 தானே? சோ ஓவரால் லாஸ்ட் டிஜிட், ஓகே, ஓவரால் லாஸ்ட் டிஜிட் is equal to 9 தான். சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 19 பவர் 29 பவர் 39. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 29 பவர் 39 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சோ 29 பவர் 39 9 பவர் ஆட் நம்பர். அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 9 இருக்கும் கன்ஃபார்மா, கரெக்ட்டா? அப்ப அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து அந்த ஹோல் நம்பர் வந்து சம் xyz it ends with 9 வச்சுப்போம். அப்ப 19 ஓட பவர்ல xyz லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கு. நமக்கு தெரியுமா கீழ வந்து பேஸ் 9 இருக்கு. அப்ப 9 பவர்ல ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு மட்டும் நான் செக் பண்ணா போதும். சோ 9 பவர் ஆட் நம்பர். சோ கண்ண மூடிட்டு the last digit is 9 னு போட்டுறலாம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन 14 பவர் 15 பவர் 16 பவர் 17. ஓகேவா? இங்க என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு இந்த 16 பவர் 17 பார்க்கலாமா? 6 பவர் எனிதிங் வந்து 6 இருக்கும். ஓகேவா? அவ்வளவுலாம் தேவையில்லை.
5 பவர் எனிதிங் 5 கரெக்டா 5 பவர் எனிதிங் 5 அதே மாதிரி 6 பவர் எனிதிங் 6 அப்ப இந்த 15 பவர் 16 பவர் 17 ஓட இந்த ஓவரால் லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும் 15 பவர் 16 பவர் 17 இந்த 16 பவர் 17 என்ன நம்பர் ஆனா ரெண்டு போட்டுமே எனக்கு 5 கீழே 15 இருக்கு தட் இஸ் 5 பவர் சம்திங் 5 பவர் என்ன ஆனாலும் கண்ண மூடிட்டு இட் எண்ட்ஸ் வித் 5 லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்ப இங்க என்னவா இருக்கும் 14 பவர் சம் xyz லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கும் சோ கண்ண மூடிட்டு போடலாமா 14 பவர்ல லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 4 லாஸ்ட் டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 4 கிளியரா சோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சு இது என்னடா இப்படி இருக்கு அப்படிலாம் கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம் ஓகேவா சோ அதாவது அந்த பவர்ல வந்து 6ஓ 5ஓ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி லாஸ்ட் நம்பர் 5 இல்ல 6ன்னு போட்டுருங்க ஓகேவா ஏன்னா 6 பவர் எனிதிங்னாலும் 6 தான் 5 பவர் எனிதிங்னாலும் 5 தான் சோ அதே மாதிரி தான் 0 and 1 ஓகேவா அதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல நான் 15 வந்து கீழே இருக்கா 15க்கு மேல 16 17 இருக்கு அந்த பவர் எனக்கு தேவையே இல்லை ஏன்னா 5 பவர் எனிதிங் 5ல தான் முடிய போகுது சோ அதனால நான் கண்ண மூடிட்டு வெறும் 14 பவர் 5 மட்டும் என்னன்னு பார்க்க போறேன் அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் போட்டுடலாம் கிளியர் ஓகே இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா Okay, so the next question, wait பண்ணுங்க. இங்க இருக்கு. So find the last digit of 2 power 412 multiplied with 4 power 428. ஓகேவா? So இங்க என்ன பண்ணலாம்? First 2 power 412 என்ன? 412 I have to divide it with 4, right? அப்ப remainder is 0, correcta? So remainder 0 னா என்ன அர்த்தம்? Fourth cycle, ஓகேவா? So what is the fourth cycle of 2? Fourth cycle 2 என்ன? Just இங்க இருக்கு. So the fourth cycle of 2 is 6, ஓகேவா? So the fourth cycle of 2 is, so last digit is equal to 6. அடுத்தது 4 power 428. So 4 power even number na last digit என்னவா இருக்கும்? So last digit is 6, correcta? அப்ப what is 6 into 6? The last digit will be 36. So overall last digit is equal to 6. ஓகேவா? So இந்த கொஸ்டினை இப்படி கூட போடலாம். இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதி அதாவது இந்த மாதிரி சொல்றேன். இது வந்து 2 power 412 இருக்கட்டும். இத வந்து 4 வந்து 2 ஸ்கொயர் the whole power 428 ன்னு போட்டுக்கலாமா? சோ அப்ப என்னவா இருக்கும்? 2 power 412 into 2 power இது என்னவா இருக்கும்? 428 2ல மல்டிப்ளை பண்ணா 428 into 2 இது வந்து என்னவா இருக்கும்னா 56. அப்ப 856 இருக்குமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? 856ஐயும் 412ஐயும் ஆட் பண்ணுமா? 6 7 8 5 னா 6 1 2 6 8. அப்ப 2 power 1 2 6 8 என்ன? சோ அத 4ல டிவைட் பண்ணுவோமா? சோ 3 இது 1 பேலன்ஸ் 2 இருக்கும் 7 இருக்குமா? சோ இங்க ஒரு நிமிஷம் guys 7 னா அப்பனா கம்ப்ளீட்டா ரிமைண்டர் 0 வருது. ஆமா ரிமைண்டர் 0 னா 2 ஓட 4th சைக்கிள் என்ன? இட் இஸ் 6 தானே. சோ 2 ஓட 4 இப்படி கூட இந்த சம் போடலாம் ஓகேவா? You can use any one எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ so you can use that method. Okay, next question. So find the unit digit of 7 power 33 into 14 power 31 into 6 power 30. Okay, இப்போ first 7 power 33 என்னன்னு பாப்போமா? So அப்பனா 33 divided by 4. அப்ப remainder is 1. அப்ப last digit is 7. ஓகேவா? அடுத்து 14 power 31 that is 4 power 31. 4 power odd number na last digit is 4. Okay, அடுத்து 6 power 30. 6 power anything last number will be 6 தான். அப்ப 7 into 4 into 6 இதோட last digit என்ன? 7 6 4s are 24. 4 7 into 4 வந்து 8. So last digit வந்து 8. ஓகேவா? அடுத்த question. So find the unit digit of 3 power
44 plus 100 and yeah, so 100 இதுக்கு ஆன்சர் வரல இல்லையா, ஒரு நிமிஷம் guys. Yeah, so 131 into 56 plus 34 into 46. இப்ப இந்த இதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 6 இருக்குமா? இதோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 6 4s are 24 இருக்குமா? இப்ப இதோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? சோ 3 power 44, அப்ப 44 divided by 4, சோ ரிமைண்டர் வந்து 0. அப்ப லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும், 3 ஓட 4th சைக்கிள். சோ 3 ஓட 4th சைக்கிள் வந்து 1. அப்ப இதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 1. அப்ப ஓவராலா 1 plus 6 plus 4, that is 11. அப்ப லாஸ்ட் டிஜிட் for this is 1. okay. ஓகே guys, so இது வந்து லாஸ்ட் ஒரு டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப how to do for last 2 digits கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது, ஓகேவா? just a minute. okay, so last 2 digits கேட்டாங்கன்னா என்ன பண்றது, ஓகே? yeah, okay. so இப்போ என்ன பண்ணலாம்னா, see, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேக்குறாங்களா, நம்ம வந்து லாஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ற சொன்னாங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பரோ இல்ல 4 டிஜிட் வேணாம், ஸோ லீவ் இட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் ஒரு, ஓகேவா? ஸோ 1 2 3 4 மல்டிப்ளைடு வித் 7 6 4 8. இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி இந்த மாதிரி சம்திங்ல இப்படி ஒரு 2 4 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பண்றப்ப, ஸோ ஹவு டு ஃபைண்ட் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ லீவ் இட், வேணாம் இது. ஓகே, இது சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஜென்ரலான நார்மலா இருக்க ஃபார்மேட்ஸ் பார்த்துடலாம், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சி, இப்போ பார்க்க போறது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகே, ஸோ நான் இங்க வந்து பேட்டர்ன் எழுதுறேன், அதுக்கப்புறம் we will see the examples. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0. ஓகேவா? ஸோ ஹோல் பவர் n. ஓகேவா? இப்படி இருக்கப்ப என்ன பண்ணலாம், ஓகேவா? ஸோ இஃப் n is greater than 2, then last 2 digits will be 0 and 0 தான். ஓகேவா? பிகாஸ் n is greater than 2 என்ன அர்த்தம், ஸோ அந்த இடத்துல சி ஒரு 0 இருக்கு லாஸ்ட் டிஜிட், அந்த நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு 2 zeros வந்துரும். ஓகேவா? ஸோ இஃப் n is greater than 2, then யோசிக்க வேணாம், இட் இஸ் the last 2 digits will be 0 and 0 தான். ஓகேவா? இப்போ அடுத்து 5க்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து 5, ஹோல் பவர் n கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சாரி கைஸ். ஓகே, சோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னா 5. ஓகே, அதுக்கு லாஸ்ட் பிஃபோர் டிஜிட், ஓகேவா, இது வந்து ஆட் நம்பர், இது வந்து 5ஆ இருக்கு, ஹோல் பவர்ல ஆட் நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ தென் the last 2 digits, so then in this case the last 2 digits will be 75. ஓகேவா? சோ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து 15 கியூப் எடுத்துக்குமே. சி, 5 லாஸ்ட் டிஜிட் வந்து 5ஆ, 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆடு, 5 அதாவது ஹோல் பவர்ல இருக்கிறதும் 3ஆ. நீங்க வந்து உங்க போனோ இல்ல சம்திங் எடுத்து 15 கியூப் என்னன்னு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இட் இஸ் 3375. சோ the last 2 digits 3375. so the last 2 digits is 75. ஓகேவா? இப்ப அடுத்தது, சோ ஒரு நம்பர், சோ லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன், இங்க வந்து 5. ஓகேவா? சோ இப்படி இருக்கப்ப no need for considering the power, last 2 digits will always be 25. ஓகேவா? see, நீ நம்ம ஒரு நம்பர் கொடுத்து 5ல முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர், அதாவது 5க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னன்னு பாக்குறேன், அது ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா I have to check the power. 5க்கு முன்னாடி இருக்க நம்பரும் ஆடு, பவரும் ஆடா இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 75. ஓகேவா? 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா இருந்துச்சுன்னா கண்டுக்கவே வேணாம்,
லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 தான். ஓகேவா, நோ டவுட் இன் தட். இதே இந்த இடத்துல 5க்கு முன்னாடி ஆடு பவர் ஈவனா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், அது வந்து 25 தான் இருக்கும். பிகாஸ் 15 ஸ்கொயர் என்னன்னு பாருங்க, 225. ஸோ அதே மாதிரி தான் 15 பவர்ல 2 இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். 5க்கு முன்னாடி இருக்க நம்பரும் ஆடு பவரும் ஆடா இருந்தா மட்டும் தான் 75 வரும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். இன் எவ்ரி அதர் கேசஸ் தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வில் பி 25 ஒன்லி. ஓகேவா, சோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஓகேவா, 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இருக்கு, அதுக்கு பவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பரா இருக்குன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 75. ஓகே, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஈவனா இருந்துச்சுன்னா நோ நீட் டு கன்சிடர் த பவர், வாட் எவர் மே பி த பவர், தி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வில் பி 25 ஒன்லி. ஓகே, இது வந்து இஃப் a number ends with 5. அடுத்து இஃப் வாட் இஃப் a number ends with 1. ஓகேவா, சோ இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 1 இருக்கு, நான் பவர் வந்து சம்திங் பவரோட லாஸ்ட் டிஜிட். ஓகேவா, சோ பவரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, சோ பவர் வந்து ஒரே ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா அது 6 சம்திங். இப்போ பவர்ல வந்து 200 இருந்துச்சுன்னா the last digit r is equal to 0. ஓகேவா, பிகாஸ் r is the last digit of the power. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, see லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து 1 தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அந்த 1க்கு முன்னாடி இருக்க டிஜிட் எப்படி இருக்கும்னா, see இங்க வந்து p இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா, லாஸ்ட்க்கு முன்னாடி வந்து p இருக்கு, அதுக்கப்புறம் 1 இருக்குன்னா p into r. ஓகேவா, சோ இதுதான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸா இருக்கும். கிளியர்? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றது, see 123 1231 ஹோல் பவர்ல 125 இருந்துச்சுன்னா, சோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் 1 பார்த்தோனே 1ன்னு போட்டுடலாம். இந்த நம்பர் என்ன, இந்த லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணும். சோ வாட் இஸ் 3 into 5 15. அப்ப 51 தான் லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா, நீங்க இந்த நம்பரை இது கால்குலேட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா, சோ we have to believe this is the mathematical rule. ஓகேவா, சோ இங்க என்ன பண்ணணும் 1. ஓகேவா, சோ நான் இங்க வந்து ஒரு நம்பர் எண்டிங் வித் 1 பத்தி பேசிட்டு இருக்கேன், அதுக்கு பவர் என்ன வேணா 2 போட்டும். சோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் டிஜிட் 1ன்னு போடுறேன், அந்த 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன அந்த நம்பரை பாக்குறேன், அதே மாதிரி பவரோட லாஸ்ட் டிஜிட் என்ன, அந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணி அதோட லாஸ்ட் டிஜிட் தூக்கி 1க்கு முன்னாடி போட்டுறேன். கிளியரா? சோ வாட் இஸ் த, அதாவது ஒரு நம்பர் 0ல முடிஞ்சா 5ல முடிஞ்சா 1ல முடிஞ்சா வாட் இஸ் த கண்டிஷன்? கிளியரா? இப்ப அடுத்து இந்த நம்பர்ஸ்க்குலாம் கலெக்டிவா இருக்கும். 3 7 9க்கு வந்து கலெக்டிவான ரூல், 2 4 8 2 4 6 8க்குலாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிவான ரூல் தான். ஓகேவா, சோ இத பாத்துருமா. சோ a number ending with 3 or 7 or 9. ஓகேவா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பத்தி பேசுறேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணணும்னா, I have to bring some power வந்து ஏதோ இருக்குமா, I have to bring the power as 3k 3 power 4k இல்லனா 7 power 4k அப்படி இல்லனா 9 power 4k ன்னு கொண்டு வரணும். ஓகேவா, சோ இதுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டா it is easy. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் 657 the whole power 249 இருக்குன்னு எடுத்துக்கும். ஓகேவா, சோ I want the last 2 digits. ஓகேவா, சோ நான் இங்க என்ன பண்ணிக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, that is 57 பவர் 249. இப்போ என்ன பண்ணணும்னா, see 7 லாஸ்ட் டிஜிட் வந்து 7ல முடிஞ்சா நான் பவரை வந்து 4k அதாவது 4ஓட மல்டிபிள்ஸா எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா, அப்ப 4ஓட மல்டிபிள் என்னவா இருக்கும், 57 பவர் 248 into 57 பவர் 1. பிகாஸ் இந்த 248 வந்து 4 மல்டிபிளா, தட் இஸ் 6 into 2 4 into 62. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 57 4 into 62 எழுதிட்டேன், into 57 இருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்களேன், 57 பவர் 4 இருக்கா, அதை நான் எப்படி எழுதுறேன்னா 57 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, into 62. கரெக்டா? ஓ 57 ஸ்கொயர் இப்படி பண்றாங்களா? ஓகே, சோ இத நம்ம ஃபைன் ஃபைன் see இந்த ஸ்டெப். ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து இப்படி எழுதுறேன். ஓகே, 57 ஸ்கொயர் into 57 ஸ்கொயர் the whole power 62 into 57. ஓகேவா, சோ 57 ஸ்கொயர் எனக்கு கண்டுபிடிச்சிடலாமா? see இத வந்து I am bringing in simpler terms. ஓகேவா, இப்போ what is 57 ஸ்கொயர்? 57. so actually last 2 digits கேட்டாங்கன்னா so it will be just a bit calculative தான் இருக்கும். ஓகேவா, 5 is 25 7 7 are 49 35 is 70. அப்போ 49 தான் லாஸ்ட் 2 டிஜிட்டா இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எழுதுறேன், that is
49 into 49 இருக்கும் ஹோல் பவர் 62 into 57. இப்போ 49 ஸ்கொயரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 01ல முடியும் ஓகேவா 01 the whole power 62 into 57. இப்போ 01ல முடிஞ்சா என்ன சொன்னேன் லாஸ்ட் 2 டிஜிட் இந்த 1 வந்து 1ஆ இருக்கும் 2வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0வா இருக்கும் அப்ப 01 into 57 அப்ப 1 into 57 57 is my last 2 digits புரிஞ்சுதா இந்த क्वेश्चन சோ நல்லா பாத்துக்கோங்க திரும்ப நான் சொல்றேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் 657 657 பவர் 249 ஓகேவா சோ 249 நல்லா பாத்துக்கோங்க ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 3ஆவோ 7ஆவோ 9ஆவோ இருந்துச்சுன்னா அந்த பவரை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 4k ன்னு எழுதணும் ஓகேவா சோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா 57 பவர் 4k ன்னு எழுதணும் ஓகேவா தட் இஸ் இப்போ அதை எப்படி பண்ணலாம்னா 57 into 248 into 57 பவர் 1 ஓகேவா இந்த 57 பவர் 248 என்ன எழுதுறேன்னா 57 பவர் 4 into 62 multiplied with 57 power 1 இப்போ இந்த 57 power 4 என்ன எழுதுறேன்னா 57 square into 57 square whole power 62 into 57 power 1 இப்போ 57 ஓட 57 square என்ன எழுதலாமா 57 into 57 is equal to 3249 ஓகேவா so 3249 into 3249 the whole power 62 multiplied with 57 ஓகேவா இப்ப எனக்கு இந்த மொத்த நம்பர் இந்த 3249 3249 ஓட லாஸ்ட் 2 டிஜிட் தான் வேணும் இங்க அத நான் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா 3249 into 3249 ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா see அது வந்து 1055600 whole power 62 into 57 இருக்கு see a number ends with 1 இதோட லாஸ்ட் 2 டிஜிட் வேணுமா because எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் வேணும்ன்றதுனால எல்லா இதுலயும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கொண்டு வரேன் சோ அப்ப என்ன பண்ணனும் 1 போடணும் 1க்கு முன்னாடி இருக்க நம்பரையும் பவரோட லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ண சொன்னா அப்ப 0 into 2 என்ன 0 into 57 that is 57 ஓகேவா சோ நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்ல இருந்து நான் சிம்பிளா போட்டு கட்டறேன் இப்போ 57 ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 49 அப்ப இந்த 49 into 49 மட்டும் எடுத்துக்கிறேன் பவர்ல 62 into 51 இப்போ 49 into 49 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2401 வரும் இந்த 2401ல லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன் that is 01 மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகேவா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேக்குறனால I am taking the last 2 digits of every numbers ஓகே இப்போ 01 எடுத்துக்கிட்டு 62 ஆல மல்டிப்ளை பண்ணனும் into 51 அப்ப என்ன பண்ணனும் சோ இந்த 2401 ன்னு இருக்கு ஓகேவா அப்ப இந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வேணும் அப்ப 1ல முடியுதா அப்ப 1 அந்த 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 0 அந்த நம்பரையும் பவரோட லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 0 into 2 0 தான் அப்ப 01 into 57 that is அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 57 தான் ஓகேவா ஓகே ஃபைன் ஓகே சோ இதுக்கு அடுத்து வந்து so we have to find the last 2 digits of a number ending with 2 ஓகேவா சோ ஒரு நிமிஷம் guys வீட்ல டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்பதான் குடிச்சேன் இப்போ வந்து ஒரு நம்பர் 2 ஓகேவா லாஸ்ட் டிஜிட் வந்து 2 4 6 ஆர் 8 ஓகே 6 ஆர் 8 ஓகேவா இதுல முடியுது ஓகேவா நான் இது என்ன பண்ணனும்னா இது எல்லாத்துலயுமே இருந்து செப்பரேட் 2 ஓகேவா செப்பரேட் into simpler terms are 2 ஓகேவா சோ இந்த நம்பர் 2 ன்னு முடிஞ்சுனா அத சரி அத क्वेश्चन போடுறப்போ காமிச்சுக்கிறேன் ஓகேவா சோ இது வந்து செப்பரேட் 2ஆ செப்பரேட் பண்ணனும் ஓகே செப்பரேட் பண்ணிட்டு சி எப்பயுமே வந்து 2 பவர் 10க்கு மேல தான் இருக்கும் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 24ல முடிஞ்சிச்சு அப்படினா அதோட ஹோல் பவர் odd number then the last 2 digits will be 24 if the last 2 digits is 24 and the power is even then the last 2 digits will be 76 ஓகேவா இத நான் எதுக்கு கொண்டு வர சொல்றேன்னா 2 பவர் 10 வந்து 1024 ஓகேவா இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 பவர் 10 is 1024 2 பவர்ல எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி இப்போ 2 பவர் 10000 இப்போ 2 பவர் 100 இருக்குன்னு வெச்சுக்கோங்க இத நான் என்ன பண்ணுவேன்னா
2 power 10 the whole power 10. So I want to find the last two digits of 2 power 100 கொடுத்துட்டா என்ன பண்றது ஓகேவா சோ நான் அந்த இடத்துல சொல்லிருக்கேன் last two digits ஓகேவா சோ 2 power 100 கொடுத்துட்டானா 2 power 10 the whole power 10 ன்னு போறேன் எனக்கு 2 power 10 என்ன தெரியுமா it is 1024 whole power 10 இப்ப எனக்கு இது இப்பதான் இந்த இடத்துல யூஸ் ஆகும் ஓகேவா 24 ஓகேவா அதாவது லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து 24 இருந்து அதோட பவர் ஆடா இருந்துச்சுன்னா லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து 24 தான் அதே பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா சோ இன் திஸ் கேஸ் the last two digits will be 76 ஓகேவா இதுதான் மெத்தட் ஓகே சோ இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் now I go to the questions ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா last two digits of 2 power 1369 இத என்ன பண்ணலாம் சி அதாவது நல்லா பாத்துக்கோங்க 2 பவர் கொடுத்தாலே அத 2 பவர் 10 க்கு கொண்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ இது என்ன பண்ணலாம்னா 2 பவர் 1360 into 2 பவர் 9 ன்னு போடலாமா கரெக்ட்டா இல்லையா 2 பவர் 1360 into 2 பவர் 9 இப்போ இந்த 2 பவர் 1360 என்ன பண்ணலாம் 2 பவர் 10 whole பவர் 136 ன்னு எழுதலாமா into 2 power 9 see 2 power 10 தெரியுமா 1024 whole power 136 2 power 9 என்னன்னா see just 1024 2 ஆல டிவைட் பண்ணுங்க 512 வரும் அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் இது 512 னே இருக்கட்டும் ஓகேவா இப்ப பாருங்க ஒரு நம்பர் 24 ல முடியுது அதோட பவர் வந்து ஈவன் நம்பரா இருக்கு அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னவா இருக்கும் 76 ன்னு இருக்கும் இதுல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன 12 இப்ப 76 into 12 ல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வேணுமா அப்ப மல்டிப்ளை பண்ணுமா சோ இதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும் 76 12 6 into 2 வந்து 12 அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல வந்து 2 தான் லாஸ்ட் டிஜிட் ரிமைனிங் வந்து 1 ஞாபகம் வச்சுப்போம் 7 2 சார் 14 அதாவது கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க 7 2 சார் 14 1 into 6 6 அப்ப இது 20 இந்த ரிமைண்டர் 1 வந்து ஆட் பண்ணுவோம் 20 plus 1 21 அப்ப இந்த 1 தான் அதுக்கு முன்னாடி நம்பரா இருக்கும் ஓகேவா சோ the last two digits will be 12 ஓகே இது நான் கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணியே பார்க்கறேன் 76 into 12 வந்து 912 தான் ஆன்சர் so the last two digits is 12 clear so இதுதான் இந்த கிறிஸ் கிராஸ் மெத்தட் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும்னு நினைச்சேன் அது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் கொடுத்துட்டான் ஓகேவா 15 அதுக்கப்புறம் ஒரு 19 ஓகேவா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எப்படி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஓகேவா சோ அந்த நம்பர் வந்து 1051 அதாவது இப்படி இருந்துட்டோம் 1115 into 219 இப்படி இருந்துச்சுன்னா how to find the last two digits so just take the last two digits of the given number ஓகேவா 15 19 மட்டும் எடுத்துக்கோங்க 9 5s are 45 அப்ப அந்த 45 ல 5 மட்டும் தூக்கி எழுதிறேன் ரிமைனிங் 4 வந்து ஆட் பண்ணனும் அப்ப கிறிஸ் கிராஸ் பண்ணனும் 1 into 9 9 1 into 5 5 அகைன் இந்த 4 வந்து நான் ஆட் பண்ணனும் அப்ப 9 18 இருக்குமா அப்ப இந்த 18 ல இருக்க லாஸ்ட் டிஜிட் தான் லாஸ்ட்க்கு பிஃபோர் டிஜிட்டா இருக்கும் அப்ப 85 தான் ஆன்சர் ஓகேவா சோ இத வந்து நான் கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி பார்க்கறேன் 1115 into 219 சோ அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2,44,185 சோ எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட் தான வேணும் சோ லாஸ்ட் 2 டிஜிட் இஸ் 85 ஓகேவா சோ ஐ அம் கெட்டிங் தி ஆன்சர் ரைட் இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन பாப்போமா 149 பவர்ல 324 இருக்கு நான் என்ன சொல்லிட்டேன் 9 வந்துட்டாலும் சரி 3 7 and 9 வந்துச்சுன்னா I have to separate the term powers in terms of 4k ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் that is 49 power 324 ஆல்ரெடி இந்த 324 வந்து ஒரு 4k ஃபார்மட்ல தான் இருக்கு ஓகேவா சோ 324 divided by 4 என்ன 81 that is 49 power 4 into 81 அப்போ 49 square into 49 square the whole power 81 49 square ஓட லாஸ்ட் 2 digits வந்து 01 இருக்கும் இதுக்கும் வந்து சோ 2401 இருக்கும் ஓகேவா சோ நான் அந்த லாஸ்ட் 2 digit மட்டும் எடுத்துக்கிறேன் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 01 இருக்கும் சோ ஹோல் பவர்ல 81 சோ 01 01 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் ஓகேவா அகைன் the last number will be 01 தான் 81 சோ 1 பவர்ல முடிஞ்சா லாஸ்ட் டிஜிட் 1 தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி டிஜிட் வந்து 0 into 1 that is 0 அப்ப last digit will be 01 okay clear on the question so 3 7 and 9 வந்துச்சுனா I have to divide the power in terms of 4k okay 4k ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி அத ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் அதாவது பவர் 2 into power 2 அது பண்ணனும் because நீங்க என்ன சொல்றது 3 and
3 பவர் 4 7 பவர் 4 9 பவர் 4லாம் வந்து பாத்தீங்கன்னா 1ல முடியற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்போ என்ன பண்ணா find the last digit ratio of the last two digits. Okay, ratio of last two digits of 2 power 554 is to 2 power 765. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் 2 power 554 ஓட லாஸ்ட் 2 digits பாப்போமா? so L2D of 2 power 554, that is nothing but 2 power 550 into 2 power 4. இது என்ன எழுதலாம்? 2 power 10 the whole power 55. what is 2 power 4? 2 to 4 4 16. இப்ப 2 power 10 என்ன அர்த்தம்? 1024 whole power 55 into 16. see, ஒரு number ending with 24 and the power is odd, so the last two digits will be 24. so what is 24 into 16? last two digits வேணுமா? 24 is 16. 6 4s are 24. அப்போ 4 இங்க போடணும், 2 add பண்ணணும். 6 into 2 is 12. 1 into 4 is 4. அப்போ 4 8 18. அப்போ 84. okay, so the last two digits is 84. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் two digits of 2 power 765 வேணும். ஓகேவா? so last two digits of 2 power 765. இத நான் எப்படி எழுதுறேன்னா 2 power 716 எழுதிட்டு 2 power 5 எழுதுறேன். இப்ப 2 power 716 என்ன பண்ணலாம்? 2 power 10 the whole power 76 into what is 2 power 5? 2 power 4 16. அப்ப 16 into 2 32. ஓகேவா? 2 power 10 வந்து 1024 whole power 76 into 32. இப்ப 24 power even number என்ன அர்த்தம்? 76 தான் லாஸ்ட் டிஜிட். 76 into 32. 76 into 32 கிறிஸ் கிராஸ் போடுவோமா? 76 32. 6 2s are 12. அப்ப 2 இங்க போடணும், 1 ஆட் பண்ணணும். 7 2s are 14. 6 3s are 18. அப்ப 12 13 1 3. so 3 னா 33. ஓகேவா? so 33 னா என்ன அர்த்தம்? so இந்த 3 தூக்கி இங்க போடுறோம். so the last two digits for this is 32. okay, அப்ப I have to find the ratio of 84 is to 32. so 4 ல இது பண்ணா 21 is to 8. ஓகேவா? so 21 is to 8 is the answer. okay, அடுத்த क्वेश्चन. ஒரு இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन. ஓகேவா? இப்போ வந்து 438 power 486. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகேவா? சோ நான் இந்த 2468 வந்துச்சுன்னா நான் வந்து அதை செப்பரேட் பண்ணணும்னு சொன்னா எப்படி செப்பரேட் பண்றதை இங்க பாருங்க. சோ லாஸ்ட் 2 டிஜிட்ன்றப்போ சோ ஜஸ்ட் 38 மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். 38 பவர் 486. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த 38 தான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். 38 என்னன்னு எழுதலாம்? 2 into 19. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த 38 ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். 2 into 19 the whole power 486. அப்போ இங்க என்ன இருக்கும்? 2 power 486 into 19 power 486. கரெக்டா? இப்போ நான் இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணி லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? அப்படியே ஃபர்தரா பண்ணலாமா? சோ இங்க என்ன இருக்கும்? 2 power 486 என்ன அர்த்தம்? 2 power 480 into 2 power 6. கரெக்டா? மல்டிப்ளைட் வித் 19 என்ன பண்ணணும்? I have to split that power in terms of 4k. கரெக்டா? அப்ப 19 power 486ல எத்தனை டைம் இருக்கும்? 484 வந்து அப்ப 484 into 19 ஸ்கொயரா? சோ இது என்னவா இருக்கும்? 2 power 10 the whole power 48 into 2 power 6 என்ன? 2 cube வந்து 8. அப்ப 8 8 64. ஓகேவா? into சோ இங்க 19 என்ன பண்ணணும்? 19 power 4 into 121. கரெக்டா? into 19 ஸ்கொயர் என்னது? 19 ஸ்கொயர் வந்து 9 4 36 361. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 1024 பவர்ல 48 இருக்கு into 64 into 19 ஸ்கொயர் into 19 ஸ்கொயர் the whole power 121 into 361. சோ அடுத்த ஸ்லைட் போலாமா? இப்போ 102. ஓகே, அடுத்த ஸ்லைட்ல எழுதிட்டே நான் இது பண்றேன். ஓகேவா? 1024 பவர்ல 48 இருக்கா? பவர்ல 48 இருக்கு. அடுத்து ஒரு 64 இருக்கு. அடுத்து 19 ஸ்கொயர் 19 ஸ்கொயர். ஓகேவா?
19 ஸ்கொயர் இன்டூ 19 ஸ்கொயர் த ஹோல் பவர் 121 இருக்கு. லாஸ்ட்ல ஒரு 361 இருக்கு. இப்ப 1024 பவர்ல ஈவன் நம்பர் இருக்கு. அப்பனா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் will be 76. அடுத்து இங்க 64. அடுத்து 19 ஸ்கொயரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து என்ன இருக்கும்னா 61 இருக்கும். இந்த 19 ஸ்கொயரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 61 இருக்கும். அப்ப ஹோல் பவர்ல 121 இருக்கு. சோ இந்த 361ஓட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். சோ 61. ஓகேவா? இப்போ வாட் இஸ் 61 ஸ்கொயர் என்னன்னு பாப்போமா? 61. சோ 1 into 6 1 6 6 are 36 6 12. சோ அப்ப 21 தான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸா இருக்கும். ஓகே. சோ 76 into 64 into 21 power 121 into 61. அப்போ 76 into 64 into 21. அப்ப லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கும். அந்த 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவா இருக்கும்? இந்த 2வையும் இந்த பவரோட லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணு. 2 into 1 2. அப்ப 21 தான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் into 61. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? 76 into 64 into just a minute. ஓகே, கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ சோ என்ன பண்ணலாம்? ரெண்டா கிறிஸ் கிராஸ் பண்ணிப்போமா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் 76 into 64 ஓட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்னன்னு பாப்போமா? 6 4s are 24. அப்ப 4 இங்க போட்டுறணும், 2 ஆட் பண்ணனும். 7 4s are 28, 6 6 are 36. 10 16 1 6. அப்ப 64 தான் இத ரெண்டோட லாஸ்ட் டிஜிட் வந்து 64. இந்த ரெண்டோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாப்போமா? 21 61. சோ 1 into 1 வந்து 1 தான். அப்ப 2 6. அப்ப 8 அப்ப 81. இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 81. இப்ப வாட் இஸ் 64 into 81 பாப்போமா? 64 81 1 into 4 வந்து 4 தான். 6 8 4s are 32. அப்போ 6 plus 2 8. அப்ப 84 தான் my overall last 2 digits. ஓகேவா? yes, 84 is the answer. okay, so இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா it will take this much time to solve this question. okay, இதை விட ஈஸியான மெத்தட்லாம் எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? so you have to learn this method only. okay, no other way. I think இந்த மெத்தட லேர்ன் பண்றது ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஒன்னும் டிஃபிகல்ட்டா அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, 2ன்னு பவர் வந்து 2ல இருந்துச்சுன்னா சோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் 10க்கு கொண்டு வந்துறணும். ஓகேவா? 3 4 and 3 7 and 9னா பவரை வந்து 4k கொண்டு வரணும். 5க்கு வந்து 5 பவர் 5க்கு முன்னாடி இருக்கிறதும் ஆட் பவரும் ஆடுனா 75 இருக்கும். அதை தவிர எதா இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 தான். 1ன்றப்ப 1 பவர்ல இருக்குமா? அப்ப லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கும். அடுத்து 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் பவரோட லாஸ்ட் நம்பர். அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி போட்டுறணும். ஓகே, அதுதான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. அடுத்தது இதே மாதிரி தான் சிமிலரான क्वेश्चन. 448 பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 154 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 48 பவர் 154 ன்னு அர்த்தமா? சோ 48 என்னன்னு பண்ணலாம்? 48 is equal to 6 into 8. 6 வந்து 2 into 3 ன்னு போடலாம். 8 வந்து 2 கியூபா. அப்ப 2 power 4 into 3. கரெக்ட்டா? so 48 is equal to 2 power 4 into 3 the whole power 154. அப்ப இண்டிவிஜுவலா பண்ணோம்னா என்ன பண்ணும்? 154 into 4 என்ன? 4 4s are 16, 5 4s are 20 21 2 1 4 5 6. அப்ப 2 power 616 into 3 power 154. so 2 power 616 என்ன பண்ணும்? 2 power 610 into 2 power 6 into 3 power என்ன சொல்லிட்டேன்? 3 பவர்னாலே பவரை வந்து 4k எழுதிட்டோம்னு சொன்னா அப்ப 154 4ல இது பண்ண என்ன வரும்? 152 வந்து ஆமா 12 13 14 15 பேலன்ஸ் 3ன்றப்ப ரிமைண்டர் வந்து 2ஆ இருக்கும். அப்ப 3 பவர் 152 போட்டுட்டு 3 பவர் 2 போட்டுறேன். ஓகேவா? ஓகே, சோ இப்ப 2 பவர் 610 என்ன பண்ணும்? 2 பவர் 10 the whole power 61 ன்னு போடணும். 2 பவர் 6 என்னது? 8 into 8 that is 64. அடுத்து இந்த 3 பவர் 152 என்ன பண்ணுனா 3 பவர் 4 into 152 4ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 152 by 4 என்ன? 4 3s are 12 13 14 15 பேலன்ஸ் 3 அப்புறம் 8 38 4 into 38 3 3s are 9. சோ இங்க என்ன இருக்கும்? அடுத்த சைடு போய்ட்டா சோ 2 பவர் 10 the whole power 61 into 64 into 3 பவர் 4 into 38 அதுக்கப்புறம் 9 இருந்துச்சு. கரெக்டா?
2 10 61 64 ஓகே 4 38 438 அப்புறம் 9 ஓகே. இப்போ 2 பவர் 10 என்ன 1024 ஹோல் பவர்ல 61 இன்டூ 64 போடுறேன் இன்டூ 3 பவர் 4 என்ன எழுதணும் 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் the whole power 38 ன்னு போடுறேன் இன்டூ 9 ஓகேவா. ஸோ 1024 பவர்ல ஆட் நம்பர் இருக்கு. ஸோ பவர்ல ஆட் நம்பர்னா என்ன அர்த்தம் 24 போடணும் ஓகேவா இன்டூ 64. ஸோ 3 ஸ்கொயர்னா என்ன 9 இன்டூ 9 the whole power 38 into 9 ஓகேவா. So 24 into 64 into 9 9s are 81 the whole power 38 into 9 okay. So 24 into 64 into what is 81 power 38 oda last two digits. So last digit 1 இருக்கும். அடுத்து இந்த 8யும் இந்த 8யும் மல்டிப்ளை பண்ணனும். 8 8s are 64 அப்ப அந்த 4 மட்டும் தூக்கி போடணும் 41 into 9 ஓகேவா. சோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுமா 41 into 9 என்ன 9 4s are 36 அப்ப இதுக்கு 69 வருது ஓகேவா. அப்ப 24 into 64 into 69 சோ கிறிஸ் கிராஸ் தான் பண்ணி ஆகணும். சோ 24யும் 64யும் மல்டிப்ளை பண்ணனும் 4 4s are 16 அப்ப 6 1 வந்து ரிமைண்டர் 4 2s are 8 6 4s are 24 12 13 அப்ப 36 வரும். இது ரெண்டு இது பண்ணா 36 அப்ப 36 into 69 பண்ணனும் 36 69 9 6 are 54 அப்ப 4 லாஸ்ட் டிஜிட் இது 5 9 3s are 27 6 6 are 36 6 12 13 14 15 16 17 18 சோ 84 தான் ஆன்சர் கரெக்ட்டா இல்லையே 84 வரலையே 84 தான் ஆன்சர் ஓகே. சோ the last two digits L2D is equal to 84 கிளியர். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட். ஸோ டோன்ட் கோ ஃபார் எனி அதர் மெத்தட்ஸ் ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா. ஐ ஹோப் திஸ் இஸ் ஈஸி ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ் கைஸ். ஸோ லாஸ்ட் டூ டிஜிட்ஸ்ல எல்லா மாடல்லையும் கொஸ்டின் பார்த்துணும் கரெக்டா. ஸோ 2ல வந்தா என்ன பண்ணணும் 9ல வந்தா என்ன பண்ணணும். ஸோ 9 7 3 9 7க்குலாம் ஒரே ரூல் தான் அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5ல வந்து 5ல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது ஓகேவா. ஜஸ்ட் என்ன சொல்றது இப்போ 1 2 3 4 5 இருந்து பவர்லயும் 1 2 3 4 5 இருந்துச்சுன்னா சி ஃபர்ஸ்ட் பாக்குறேன் 5 பாக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்பர் ஈவன் நம்பரா. சோ கண்ணை மூடிட்டு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 னு போட்டுறேன் ஓகேவா நோ டவுட். அடுத்து ஒரு நம்பர் இருக்கு 1 2 3 5 5 இருக்கு பவர்ல 1 2 3 4 5 இருந்துச்சு. சி 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஆட் நம்பர் பவரோட லாஸ்ட் நம்பரும் ஆட் நம்பர்னா இங்க வந்து 75 இருக்கும் ஓகேவா. சோ 5க்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு ரூல் தான். சோ 5 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா. ரிமைனிங் 1 பார்த்தாச்சு 2க்கு பார்த்தாலும் 3 4க்கும் 3 4 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை 2 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பவர்ஸ் ஆஃப் 2ல எழுதிருங்க ஓகேவா. 5 பார்த்துட்டோம் 6க்கும் அதே தான் 6னா அதாவது 2 4 6 8 இந்த 4 நம்பருக்கும் we have to just separate ஓகேவா. சோ செப்பரேட்னா என்ன அர்த்தம் ஜஸ்ட் இப்போ ஒரு 38ன்ற ஒரு நம்பர் பார்த்தோம் கரெக்டா 38 பவர் சம்திங் ஏதோ xyz இருந்துச்சுன்னா இந்த 38 2 into 19 the whole power னு எழுதிறேன் ஓகேவா. அதே மாதிரி தான் எந்த நம்பரா இருந்தாலும் இப்போ ஒரு நம்பர் 36 இப்போ 336 பவர் 100 என்ன பண்ணும்னா 36 பவர் 100 ஓகேவா. 36னா என்ன 6 ஸ்கொயரா 6 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் the whole power 100 அப்போ 2 power 200 into 3 power 200 இப்போ 2 power 200 என்ன பண்ணுவோம் 2 power 10 the whole power 20 போடுவோம். இதுக்கு 3 power 4 into 50 போடுவோமா. சோ இந்த மாதிரி தான் போடணும். சோ இங்க வந்து 1024 power 20 இருக்கும். இங்க 3 power 4னா 3 3s are 9 அப்புறம் 9 9s are 81 அப்ப 81 power 50. சோ 10 power 24 லாஸ்ட் ஈவன்றப்போ 76 இங்க என்ன இருக்கும்னா 01 அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 76 ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் தட் இஸ் இப்ப 336 இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் அந்த லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எழுதுங்க. அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை சிம்பிளர் ஃபார்முக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி ஹோல் பவர் எடுத்துருங்க ஓகேவா. சோ எஸ் சோ அவ்வளவுதான் ஓகேவா. சோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர் நவ் ஓகே. சோ இது வந்து கன்ஃபார்மா ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. சோ ஐ திங்க் இதெல்லாம் கேட்ல கேட்க மாட்டாங்க ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா எல்லாருமே ஐஏஎம் போயிடலாம் ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நானும் கேட் எழுதுனேன். ஸோ எனக்கு ஐஏஎம்லாம் எதுவும் கிடைக்கல ஓகேவா. நான் 85% தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஐஏஎம்லாம் கிடைக்கல. ஸோ நான் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சது. ஸோ ஐ காட் மேனேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு ஹைதராபாத்ல. ஸோ எனக்கு அந்த காலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் தட் காலேஜ் ஓகே. ஸோ தேங்க்யூ.